குட் பேட் அகிலி படத்தில் வில்லன் ரோலுக்கு வந்து பாபி டியோல் தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தகவலை நியூஸ் ட்ராக்கர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க. பட் எஸ்.ஜே சூர்யா பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நம்மளும் எதிர்பார்த்திருந்தோம். பட் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்.ஜே சூர்யாவுக்கு வந்து ஒரு வேற லெவலான மார்க்கெட் இருக்கு. லாஸ்ட்டாக மாநாடு மார்க் ஆண்டனி அப்படின்ற மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படத்தை வந்து எஸ்.ஜே சூர்யா கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகேவோட வாலி அப்படின்ற ஒரு படத்தையும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு நம்ம எஸ்.ஜே சூர்யா அண்ட் நம்ம ஏகே இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்கிரீன் பர்சன்ஸை தேட்டரில் பார்க்கணுன்ட்டு ரொம்பவே விருப்பமாக இருக்குது. அதனால குட் பேட் அகிலி படத்தில் எஸ்.ஜே சூர்யா பண்ணால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ குட் பேட் அகிலி படத்தில் பாபி டியோல் மட்டும் இல்ல நம்ம எஸ்.ஜே சூர்யாவே இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் இப்போ கிடைச்சிருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படின்றதுனால பாபி டியோல் இந்த படத்தில் போட்டிருக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. பட் பாலிவுட் சினிமா பொறுத்தளவுக்கு பாபி டியோலும் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஆக்டர் தான். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஜான் அப்ரஹாம் இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாபி டியோல் தான் ஃபைனலைஸ் இருக்காரு அப்படின்ற நியூஸ் இப்போ கிடைச்சிருக்குது. ஓவராலா இந்த படத்தில் பாபி டியோல் அண்ட் எஸ்.ஜே சூர்யா ரெண்டு பேருமே பண்றாங்க அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம். ஃபைனலா குட் பேட் அகிலி படத்துல இருந்து கேஸ்ட் அண்ட் குரூவை பத்தி அடுத்தடுத்து என்ன தகவல் கிடைக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம ஏகேவோட அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பண்றேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.